அவ இல்லைன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. மனைவிக்கு எங்களோட 40 ஆண்டுகால வாழ்க்கையில் செண்பகவல்லி ஒரே ஒரு முறைதான் என் மேல் கோவப்பட்டுவிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நான் சமாதானப்படுத்தி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு மாமனார் வீட்டுக்கு போனேன். வெளியில எத்தனை பிரச்சனை வந்தாலும் வீட்டுக்கு வந்து செண்பகத்தோட முகத்தை பார்த்தா போதும், பிரச்சனைகள் அனைத்தையும் பறந்து ஓடிவிடும். அவள் முகத்தை பார்த்துக்கிட்டாவது இருக்கிற கொஞ்ச காலத்தை கழிச்சிருவோம்னு இந்த சிலையை வச்சிருக்கேன். நெகிழ்ச்சியாய் பேசுகிறார் சுப்பையா. புதுக்கோட்டை ஊசிலங்குளம்தான் சொந்த ஊர். இப்போ எனக்கு வயசு 84. என்னோட அத்தை மகள் தான் செண்பகவல்லி. சின்ன வயசுலே அவள் மேல் காதல் வந்துருச்சு. அவள்தான் என் பொண்டாட்டின்னு முடிவுக்கு வந்துட்டேன். பலமுறை காதலை சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன். ஆனா சொல்ல முடியாம போயிருக்கு. கல்யாண வயசு வந்ததும் அவளுக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க தொடங்கிட்டாங்க. வேறு வழி இல்லாம காதலை சொல்லிட்டேன். அப்பத்தான் அவளுக்கும் என்மேல் விருப்பம் இருந்தது தெரிய வந்தது. ஆரம்பத்துல 2 வீட்டுலையும் எதிர்ப்பு இருந்துச்சு. 2 பேரும் காதல தீர்க்கமா இருந்தோம். வேற வழி இல்லாம திருமணம் செஞ்சு வைக்க ஒத்துக்கிட்டாங்க. 1958 எங்க இருவருக்கும் திருமணம் நடந்துச்சு. எனக்கு அரசு வேலையும் கிடைச்சிச்சு. எங்களோட வாழ்க்கையின் அர்த்தமா மொத்தம் 10 பிள்ளைங்கள பிறந்தாங்க. அதுல 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இறந்து போச்சு. தினமும் சுப்பையா மனைவியின் முகத்தில் தான் விழிக்கிறார். மாலை சூடி மனைவிக்கு பூஜைகள் செய்கிறார். ஒவ்வொரு நினைவு நாளில் ஆதரவற்றோருக்கு அன்னதானம் வழங்குகிறார். ஒவ்வொரு வருடமும் வரும் காதலர் தினம் சுப்பையாவுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். தன் காதல் மனைவிக்கு பிடித்தவற்றை எல்லாம் தேடி தேடி வாங்கி வந்து செண்பகவல்லி சிலை முன்பு அடுக்குகிறார். செண்பகவல்லி தன் அருகே இருப்பது போலவே உணர்கிறார். பிறருக்கு அது வெறும் சிலை. சுப்பையா தன் காதல் அங்கே உயிர் பெற்று அமர்ந்திருப்பதாக நினைக்கிறார். அந்த எண்ணத்தில் உறைந்திருக்கிறது உண்மையான காதல். இந்த கதை பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள் நண்பர்களே. நன்றி.